தொல்காப்பிய தொட்டிலில் தாலாட்டு கேட்டவள், அகத்திய நாவில் சந்தமாய் சிந்து பாடியவள், சூடி தந்த சுடற்குடியிடம் தமிழ்பால் உண்டவள் என் தமிழன்னையின் தவப்புதல்வன் அண்ணன் சார்லஸ் மார்டின் அவர்களை வணங்கி இந்த விழா மேடையில் பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். முதல்ல கஞ்சத்தனம் இல்லாம கைத்தட்டுங்க. 2 கைய வச்சிருக்கிறீங்க, கஞ்சத்தனம் இல்லாம கைத்தட்டுங்க. ஏன்னா பிழைப்பதற்காக அரசியல் வந்தவர்கள் பல பேர். தன் பிழைப்பை முன்வைத்து அரசியலுக்கு வரவில்லை. இவர் மக்களினுடைய உணர்வுகளுக்கும் இதய துடிப்புக்கும் அவர்களுடைய எல்லா உணர்வுகளையும் வாசித்து நேசித்து சுவாசித்து பழகி அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனாலதான் மாணவர்களை வருங்கால தலைமுறையை நல்ல முறையில் செதுக்குவதற்கு அவர் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். மதிப்பிற்குரிய ஐயா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கவோ பெயரை உச்சரிக்கவோ எனக்கு தகுதி இல்லை. கரம் நீட்ட அவர்கள் முன்வந்திருப்பது இது வரலாற்றில், புதுச்சேரி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். அதனால்தான் சொல்ற, திரும்ப ஒரு முறை கஞ்சத்தனம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. 2வது, இந்த புதுச்சேரியில மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல, செயல் என்பதை நிரூபிக்க வந்திருக்கிற அவருக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்து, கல்வி எவராலும் களவாட முடியாது, அழியாத செல்வம் கல்வியை தருகிறார். வாழ்க்கை என்பது இறைவன் வரைந்த ஓவியம், வாழ்வது என்பது மனிதன் படைக்கும் காவியம். தாயின் கருவில் உருவான இந்த இரு ஓவியங்களும் இன்று மெருகூட்டி மெளிர்கிறது என்று சொன்னால் அது கடவுள் கொடுத்த வரம். மக்களின் பசியை தீர்ப்பவன் மனிதன், மக்களின் மனக்குறையை தீர்ப்பவன் மாமனிதன். மாமனிதனாய் வெற்றி நடை போடுகிற உங்களுக்கு எங்களுடைய பார்வையற்றோர் சமுதாயத்தின் சார்பாக எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இன்னும் அதிகமாய் சேவை செய்து உங்கள் கரங்கள் சிவக்க வேண்டும், உங்கள் பார்வையில் கருணை நீளமாயிருக்க வேண்டும். நீங்கள் நன்மை செய்ய தேடி தேடி ஓட உங்கள் கால்களுக்கு பலமும் கைகளுக்கு பலமும் உங்கள் இருதயத்துக்குள்ளாக நிரந்தர சமாதானமும் இருக்க வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவை வேண்டி அவருக்கு வாழ்த்து சொல்ல வயதில்லை, வணங்கி விடைபெறுகிறேன். கருவிகளை நேசிக்கிற இந்த உலகத்தில் உறவுகளை நேசிக்கிறவர்களை தயவு வாழ்க வளமுடன்.